வணக்கம். ஒரு புது காருக்கான சாவிய கையில வாங்குற அந்த நிமிஷம் இருக்கே, அது ஒரு தனி சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷத்தோடவே சேர்ந்து வர்ற ஒரு பேப்பர் வேலை தான் கார் இன்சூரன்ஸ். ஆமா. சட்டப்படி கட்டாயம்னு தெரியும். ஆனா அந்த பாலிசி டாக்குமெண்ட்ல இருக்கிற ஐடிவி, என்சிபி, டிடக்டபிள்னு ஏகப்பட்ட வார்த்தைகள் நம்மள குழப்பிடும். ம் காசு வாங்குற இன்சூரன்ஸ் கம்பெனி தேவைப்படும் போது கை விரிச்சிடக்கூடாது இல்லையா? அதனால இன்னைக்கு நாம கார் இன்சூரன்ஸ் பத்தின உங்க ஆதாரங்களை வச்சு அதுல இருக்கிற எல்லா சிக்கலையும் உடைச்சு சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்க போறோம். கரெக்ட். இது வெறும் சட்டத்துக்காக செய்யற விஷயம் இல்ல. இது உங்க கார் மேல நீங்க போடுற ஒரு நிதி பாதுகாப்பு கவசம். ஆனா பலரும் கார் வாங்கும்போது காட்டுற ஆர்வத்தை இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போது காட்டுறதில்ல. உண்மைதான். ஏஜென்ட் கொடுக்கறதையோ அல்லது ஆன்லைன்ல எது விலை கம்மியா இருக்கோ அதையோ வாங்கிடுறாங்க. ஆனா ஒரு சின்ன கிளைம் வரும்போது தான் நாம் எடுத்த பாலிசியில எவ்வளவு ஓட்டைகள் இருக்குன்னு தெரிய வரும். ஆமா. நீங்க அந்த ஓட்டையில எல்லாம் எப்படி அடைக்கிறது, நமக்கான சரியான கவசத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு விலாவாரியா பேசலாம். சரி, அப்போ விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாரும் கட்டாயமா எடுக்க வேண்டிய தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி இன்சூரன்ஸ்னு ஒன்னு இருக்கே, அது நம்மள முழுசா காப்பாத்துமா? இதுதான் முதல் முக்கியமான கேள்வி. சட்டப்படி இந்த பாலிசி இல்லாம வண்டியை ரோட்ல ஓட்டவே முடியாது. ஆனா இதோட பேர்லயே இதோட வேலையும் இருக்கு. மூன்றாம் நபர் காப்பீடு. அதாவது உங்க வண்டியால மத்தவங்களுக்கோ அவங்க வண்டிக்கோ அல்லது அவங்க சொத்துக்கோ ஏதாவது சேதம் ஏற்பட்டா அதுக்கான நஷ்டஈட்ட இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கும். ஓ, உதாரணமா உங்க கார் தெரியாம ஒருத்தர் மேல இடிச்சிடுச்சுன்னா அவரோட மருத்துவ செலவே இது ஏத்துக்கும். ஒரு நிமிஷம். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா அந்த விபத்துல என் காருக்கு ஏற்படுற சேதத்துக்கு இந்த பாலிசி ஒரு பைசா கூட தராதுன்னு சொல்றீங்களா? ஆமா. என் கார் ஒரு மரத்துல மோதி முன்னாடி அப்பளம் மாதிரி நொறுங்கிடுச்சுன்னா நான் என் சொந்த காசு போட்டு தான் சரி பண்ணணுமா? இது ஒரு பெரிய ஓட்டையா தெரியுதே. சரியா புடிச்சிங்க. இதுதான் இந்த பாலிசியில இருக்கிற மிக பெரிய இடைவெளி. உங்க தப்புனால விபத்து நடந்தாலும் சரி, மத்தவங்க தப்புனால நடந்தாலும் சரி, உங்க காருக்கு ஆகிற சேதத்துக்கு தேர்ட் பார்ட்டி பாலிசியில இருந்து எந்த உதவியும் கிடைக்காது. அப்போ இந்த ஓட்டையை அடைக்க ஒரு வழி இருக்கணுமே. இருக்கு. இந்த ஓட்டையை அடைக்கத்தான் காம்ப்ரஹென்சிவ் பாலிசி, அதாவது விரிவான காப்பீடு இருக்கு. ஓகே, அப்போ காம்ப்ரஹென்சிவ் பாலிசி தான் முழுமையான பாதுகாப்பு. ஆமா. அது தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டியும் சேர்த்து நம்ம சொந்தக்காருக்கு விபத்து, திருட்டு, தீ, வெள்ளம், புயல்னு எதனால சேதமானாலும் நம்மள காப்பாத்தும். கரெக்ட். சரி, நான் இப்போ ஒரு காம்ப்ரஹென்சிவ் பாலிசி எடுக்க முடிவு பண்ணிட்டேன். அடுத்ததா என் மனசுல வர்ற கேள்வி, இதுக்கு நான் எவ்வளவு செலவு செய்யணும் என்பதுதான். அந்த பிரீமியம்ங்கிற மாயாஜால எண்ணைய இன்சூரன்ஸ் கம்பெனிங்க எப்படி முடிவு பண்ணுது? பிரீமியம் கணக்கிடுறது ஒரு பெரிய கணக்கு. அதுல முக்கியமான ஒரு காரணி தான் ஐடிவி, அதாவது இன்சூர்ட் டிக்ளேர்ட் வேல்யூ. ஐடிவி விஷயத்துல ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. பலரும் அது காரோட ரீசேல் விலை, அதாவது சந்தை மதிப்புன்னு நினைச்சுக்கிறாங்க. ஓ, அது இல்லையா? அது தப்பு. ஐடிவிங்கிறது காரோட தயாரிப்பாளர் நிர்ணயித்த விலையிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் தேய்மானத்தை கழிச்ச பிறகு வர்ற மதிப்பு. உங்க கார் மொத்தமா சேதமடைஞ்சாலோ அல்லது திருடு போனாலோ இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு தர்ற அதிகபட்ச தொகை இந்த ஐடிவி தான். அப்போ ஐடிவி அதிகமா இருந்தா பிரீமியம் அதிகமாகும், கம்மியா இருந்தா பிரீமியம் கம்மியாகும், அப்படிதானே? ஆமா. சில பேர் பிரீமியம் குறைக்கிறதுக்காக வேணும்னே ஐடிவியை குறைச்சு சொல்றாங்களே, அது நல்ல விஷயமா? அது ரொம்ப ஆபத்தான விஷயம். பிரீமியத்துல ஒரு சில 100 ரூபாயை மிச்சம் பிடிக்கிறதுக்காக ஐடிவியை குறைச்சான். ஒருவேளை உங்க 10 லட்சம் ரூபாய் காரு திருண்டு போனா நீங்க குறைச்சு சொன்னா 7 லட்சம் ரூபாய் ஐடிவி தான் உங்களுக்கு கிடைக்கும். அடங்கப்பா. கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் நஷ்டம். அதனால சரியான ஐடிவியை நிர்ணயம் செய்யறது ரொம்ப முக்கியம். சரி, ஐடிவி தவிர இன்ஜின் திறன், பதிவு செய்யப்பட்ட இடம்னு சில விஷயங்களையும் ஆதாரம் சொல்லுது. அது எப்படி வேலை செய்யுது? சென்னையில பதிவு செஞ்ச காருக்கும் திருச்சியில பதிவு செஞ்ச காருக்கும் ஏன் பிரீமியம் மாறுது? நல்ல கேள்வி. இன்சூரன்ஸுங்கிறது அடிப்படையில ரிஸ்க் கணக்கீடு. சென்னை மாதிரி பெருநகரங்கள்ல வாகன நெரிசல் அதிகம், சின்ன சின்ன விபத்துகள் நடக்க வாய்ப்பு அதிகம், திருடு போறதுக்கான வாய்ப்பும் அதிகம். ஓ, ரிஸ்க் அதிகம். அதனால அங்க ரிஸ்க் அதிகம், பிரீமியமும் அதிகம். அதே போல 1500 சிசி இன்ஜின் இருக்கிற காரை விட 1000 சிசி இன்ஜின் இருக்கிற காருக்கு பிரீமியம் கம்மியா இருக்கும். அது ஏன்? ஏன்னா அதிக சக்தி கொண்ட கார்கள் வேகமா போகும். அதனால பெரிய விபத்துக்கான சாத்தியமும் சேதத்தோட அளவும் அதிகமா இருக்கலாம்னு கணக்கிடுறாங்க. இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. என்சிபி, அதாவது நோ கிளைம் போனஸ். இதுதான் பலரும் சரியா புரிஞ்சுக்காத ஒரு விஷயம். ஆமா, இங்கேதான் பலரும் ஒரு பெரிய தொகையை இழக்கிறாங்க. என்சிபிங்கிறது உங்க காருக்கான தள்ளுபடி இல்ல. காருக்கு இல்லையா? இல்ல,
அது உங்களுடைய நல்ல பாதுகாப்பான ஓட்டும் பழக்கத்துக்கான ஒரு சொத்து. ஓ போன வருஷம் முழுக்க நீங்க எந்த கிளைமும் பண்ணலன்னா அடுத்த வருஷம் பிரீமியத்துல உங்களுக்கு ஒரு தள்ளுபடி கிடைக்கும். இது தொடர்ந்து 5 வருஷம் கிளைம் பண்ணாம இருந்தா 50% வரைக்கும் போகும். 50%? அப்போ 30,000 பிரீமியம் கட்டுற இடத்துல 15,000 ரூபாய் கட்டினா போதும். இது ஒரு பெரிய சேமிப்பு. ஆமா, ஆனா நான் இப்போ என் பழைய காரை வித்துட்டு ஒரு புது கார் வாங்கினா அந்த தள்ளுபடி காலி ஆயிடுமா? அங்கதான் தந்திரமே இருக்கு. அந்த NCB சொத்து உங்களுடனே வரும். நீங்க காரை மாத்தினாலும் அந்த 50% தள்ளுபடிய உங்க புது காரோட பாலிசிக்கு மாத்திக்க முடியும். அப்படியா? இத NCB டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு 15 லட்சம் ரூபாய் புது கார் வாங்கும்போது இந்த NCBயை சரியா பயன்படுத்தினா முதல் பிரீமியத்திலேயே கிட்டத்தட்ட 20,000லேருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கலாம். வாவ், இது ஒரு சின்ன விஷயம் இல்ல. இது உங்க திறமைக்கான உண்மையான வெகுமதி. அருமை. இதோட ஆட்-ஆன்ஸ்னு சில கூடுதல் பலன்களையும் வாங்கலாமே. அதுல ஜீரோ டிப்ரிசியேஷன் ஒன்னு ரொம்ப பிரபலமா இருக்கு. ஆனா அந்த ஆட்-ஆன் பிரீமியத்தை கணிசமா ஏத்துதே. ஒரு 5 வருஷம் பழைய காருக்கு இது உண்மையிலே லாபகரமானதா, இல்லனா 2 வருஷம் மட்டும் எடுத்துட்டு அப்புறம் விட்டுடுறது புத்திசாலித்தனமா? இது ஒரு அருமையான கேள்வி. ஜீரோ டிப்ரிசியேஷன், அதாவது தேய்மானம் இல்லா காப்பீடு இருந்தா கிளைம் செய்யும்போது சேதமடைஞ்ச பாகங்களோட தேய்மான மதிப்பை கழிக்காம முழு விலையையும் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கும். ஓகே. இது முதல் 2-3 வருடங்களுக்கு, அதாவது புது கார்களுக்கு ரொம்பவே பயனுள்ளது. ஏன்னா அப்போ பாகங்களோட விலை அதிகமா இருக்கும். ஆனா கார் பழையதாக ஆக, அதாவது 5 வருஷத்துக்கும் மேல இந்த ஆட்-ஆனுக்காக நீங்க கட்டுற கூடுதல் பிரீமியமும் இதனால உங்களுக்கு கிடைக்க போற பலனும் கிட்டத்தட்ட ஒன்னாயிடும். ஓ, அப்போ லாபம் பெருசா இருக்காது. அதனால 5 வருஷத்துக்கும் மேலான கார்களுக்கு இதை எடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கிறது நல்லது. அப்போ எல்லா ஆட்-ஆனும் எல்லோருக்கும் தேவையில்லை, நம்ம தேவைக்கு ஏத்ததுதான் முக்கியம். நிச்சயமா. உதாரணத்துக்கு ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் ஆட்-ஆன் எடுத்துக்கலாம். ஆமா, அத பத்தி சொல்லுங்க. சமீபத்தை என் நண்பர் ஒருத்தர் குடும்பத்தோட ஊட்டிக்கு போற வழியில நள்ளிரவுல காரோட பேட்டரி பழுதாகி நின்னுடுச்சு. ஐயோ! அந்த நேரத்துல எங்க போய் மெக்கானிக்க தேடுறது? ஆனா அவர்கிட்ட இந்த ஆட்-ஆன் இருந்ததால ஒரே ஒரு ஃபோன் கால்ல உதவி வந்துச்சு. அந்த ஆட்-ஆனுக்காக அவர் கொடுத்த 500 ரூபாய் அந்த நேரத்துல 50,000 ரூபாய் மாதிரி மதிப்புள்ளதா உணர்ந்ததா சொன்னார். கரெக்ட். நீங்க அடிக்கடி நெடுந்தூர பயணம் செய்றவரா இருந்தா இது உங்களுக்கு ஒரு வரம். இந்த கிளைம் விஷயம்தான் எனக்கு ரொம்ப பதற்றத்தை தருது. ஒரு விபத்து நடந்த அந்த டென்ஷனான நேரத்துல பேப்பர் வேலைகளை பத்தி யோசிக்கவே முடியாது. புரியுது. அந்த முதல் சில நிமிடங்கள்ல நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான மறக்கவே கூடாத 3 விஷயங்கள் என்ன? பதற்றப்படாம இருக்கிறது தான் முதல் விஷயம். 2வது, முடிஞ்சா சேதமடைஞ்ச உங்க வண்டியையும் சம்பந்தப்பட்ட மத்த வண்டியையும் போட்டோ எடுத்துக்கோங்க. சரி. 3வது, உடனே இன்சூரன்ஸ் கம்பெனியோட டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி கிளைம் நம்பரை வாங்கிக்கோங்க. பெரிய விபத்து அல்லது யாருக்காவது காயம் ஏற்பட்டா கண்டிப்பா FIR பதிவு செய்யணும். ஓகே. இந்த 3யும் சரியா செஞ்சாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. கிளைம் பண்றதுல கேஷ்லெஸ் ரீஇம்பர்ஸ்மெண்ட்னு 2 வகை இருக்கே, அதுக்கு என்ன வித்தியாசம்? கேஷ்லெஸ் முறையில இன்சூரன்ஸ் கம்பெனியோட நெட்வொர்க்ல இருக்கிற கேரேஜ்ல வண்டியை விட்டா போதும், அவங்க பழுது பார்க்கும் செலவை நேரடியா கேரேஜுக்கு கொடுத்துருவாங்க. நாம எதுவும் கட்ட வேண்டாமா? நீங்க உங்க பாலிசியில இருக்கிற கம்பல்சரி டிடக்டபிள், அதாவது கட்டாய கழிவு தொகையை மட்டும் கட்டினா போதும். இது இன்ஜின் திறனை பொறுத்து வழக்கமா 1000லேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். இது ஒவ்வொரு கிளைமிலும் நீங்க செலுத்த வேண்டிய ஒரு நிலையான தொகை. அப்போ ரீஇம்பர்ஸ்மெண்ட்ல முதல்ல நம்ம கை காசை போட்டு சரி பண்ணிட்டு அப்புறம் பில் எல்லாம் கொடுத்து பணத்தை வாங்கிக்கணும். ஆமா, கரெக்ட். சரி. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. என் கார்ல ஒரு சின்ன கீறல் விழுந்துடுச்சு. சரி பண்ண 3000 ரூபாய் செலவாகும்னு சொல்றாங்க. நான் இதுக்கு கிளைம் பண்ணலாமா இல்ல என் சொந்த காசை போட்டு சரி பண்றது நல்லதா? இதுதான் புத்திசாலித்தனமான இன்சூரன்ஸ் பாலிசிதாரர் கேட்க வேண்டிய கேள்வி. உங்க வருடாந்திர பிரீமியம் 20,000 ரூபாய்ன்னு வச்சுக்கலாம். நீங்க இப்போ கிளைம் எதுவும் பண்ணலன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு 20% NCB, அதாவது 4,000 ரூபாய் தள்ளுபடி கிடைக்கும். சரி. ஆனா நீங்க இந்த 3,000 ரூபாய் கீறலுக்காக கிளைம் பண்ணிட்டீங்கன்னா அந்த 4,000 ரூபாய் தள்ளுபடியை இழந்துடுவீங்க. ஓ, அதாவது 3,000 ரூபாய் செலவை மிச்சம் பண்ண போய் 4,000 ரூபாய் தள்ளுபடியை இழக்கிறீங்க. நிகர நஷ்டம் 1000 ரூபாய். ஆமா இல்ல? அதனால NCB தள்ளுபடி தொகையை விட பழுது பார்க்கும் செலவு கம்மியா இருந்தா கிளைம் பண்ணாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். வாவ், இது ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு. சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வருவோம். இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. நமக்கான சரியான பாலிசியை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? ஆன்லைன்ல பார்த்தா 100கணக்கான பாலிசிகள் இருக்கு. விலை மட்டும் பார்த்தா போதுமா?
விலை மட்டும் பார்க்கறது ஒரு புத்தகத்தோட அட்டைய மட்டும் பார்த்துட்டு அதை வாங்குற மாதிரி. நாம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, அதாவது சிஎஸ்ஆர். சரி. அதாவது ஒரு கம்பெனிக்கு வர 100 கிளைம்கள்ல அவங்க எத்தனை கிளைம்களுக்கு பணத்தை செட்டில் பண்றாங்கங்கிற விகிதம். ஆனா இப்போ பல கம்பெனிகளோட சிஎஸ்ஆர் 95, 98% கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கே. 98% சிஎஸ்ஆர் உள்ள கம்பெனிக்கும் 95% உள்ள கம்பெனிக்கும் பெரிய வித்தியாசம் உண்டா, இல்லனா நாம வேற ஏதாவது பார்க்கணுமா? உதாரணத்துக்கு அவங்க கிளைமை எவ்வளவு வேகமா செட்டில் பண்றாங்கங்கிறது மிகச்சரியான கேள்வி. சிஎஸ்ஆர் கதையோட ஒரு பகுதி தான். 98% சிஎஸ்ஆர் இருக்கிற ஒரு கம்பெனி உங்க கிளைமை ஏத்துக்கிட்டு பணத்தை திருப்பி தர 3 மாசம் எடுத்துக்கிட்டா என்ன பிரயோஜனம்? அதுவும் சரிதான். அதனால வாடிக்கையாளர் விமர்சனங்கள்ல டர்ன் அரவுண்ட் டைம், அதாவது கிளைம் செட்டில் ஆகிற நேரத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அதோட அவங்களோட நெட்வொர்க் கேரேஜ்களோட தரம் எப்படி இருக்குன்னு விசாரிக்கணும். ஓ, அதுவும் முக்கியமா? உங்க ஊர்ல அவங்களுக்கு 100 நெட்வொர்க் கேரேஜ் இருக்கலாம். ஆனா அதுல நல்லா வேலை செய்யற கேரேஜ் ஒன்னு கூட இல்லைன்னா அந்த நெட்வொர்க்கால உங்களுக்கு எந்த பயனும் இல்ல. ஆக ஒரு பாலிசிய தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி சிஎஸ்ஆரை பார்க்கணும், கிளைம் செட்டில் ஆகிற வேகத்தை பத்தின விமர்சனங்களை படிக்கணும், அவங்க நெட்வொர்க் கேரேஜ்களோட தரம் பத்தி விசாரிக்கணும். இதெல்லாம் செஞ்சா ஒரு நல்ல முடிவை எடுக்கலாம். கழிச்சா இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். ஒரு நல்ல இன்சூரன்ஸ் பாலிசிங்கிறது தேவைப்படும் நேரத்துல சரியான உதவிய சரியான நேரத்துல வழங்குறது தான். ஆக இன்னைக்கு நாம வெறும் அடிப்படைகளை மட்டும் பார்க்கல, தேர்ட் பார்ட்டி பாலிசியில இருக்கிற பெரிய இடைவெளி. ஆமா. என்சிபிங்கிறது கார்க்கான தள்ளுபடி இல்ல, அது உங்களுக்கான ஒரு சொத்துங்கிற உண்மை. சின்ன சின்ன சேதங்களுக்கு கிளைம் பண்ணாம இருக்கிறது எப்படி லாபம் தரும்? ஒரு பாலிசிய தேர்ந்தெடுக்கும் போது சிஎஸ்ஆரை தாண்டி என்னவெல்லாம் பார்க்கணும்னு பல ஆழமான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். நிச்சயமா. உங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும். அடுத்த முறை உங்க கார் இன்சூரன்ஸ் பாலிசியை புதுப்பிக்கும் போது ஒரு நிமிஷம் அந்த பாலிசி டாக்குமெண்ட்டை எடுத்து பாருங்க. சரி. அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம்னு யோசிங்க. இன்னைக்கு நீங்க இன்சூரன்ஸ் பத்தி தெரிஞ்சிக்க செலவிடுற ஒவ்வொரு நிமிஷமும் நாளைக்கு எதிர்பாராத ஒரு விபத்து நடக்கும்போது உங்களோட நேரத்தையும் பணத்தையும் மன நிம்மதியையும் காப்பாத்தும். அருமையா சொன்னீங்க. இது ஒரு செலவா பார்க்காதீங்க. இது உங்க மன அமைதிக்கான ஒரு முதலீடு.